ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிதான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுடுங்க. ஓகே ஓகே யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும், ஸோ அப்படிலாம் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் டேரோ கார்டு ரீடிங் பார்க்குறீங்கனாலே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே எல்லோரும் ஓகே செப்பரேஷன் இருக்குது, எல்லாரும் அவசரப்படுறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டு கிட்டத்தட்ட கால் வரணும், ஒரு மெசேஜ் வரணும், ஓடி வந்து சேர்ந்துடணும், மறுபடியும் ஜாயின் ஆகணும், அவசரப்படுறீங்க. ஓகே உங்களுக்கு லவ் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் அவசரப்படுறீங்க, எல்லாம் ஓகே. சரி ஓகே நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, ஒத்த கால் நின்று தவா இருக்கிறீங்க, அந்த ஒரு போர்ஸ் உங்ககிட்ட வர்றாங்க. ஏன் வந்தவங்க மறுபடியும் போகவே மாட்டாங்களா, அப்படியே தான் நிற்பாங்களா? மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டையே வராதா ரெண்டு பேருக்குள்ளேயும்? மறுபடியும் நீங்கள் சண்டை போடட்டும், ஓகே. ஒரு வாட்டி நீங்கள் ஒரு செப்பரேஷன் இருக்கிறீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போகிறாங்க, மறுபடியும் விட்டுட்டு போக மாட்டேன்னு நிச்சயம் இருக்குது. இதனால் எதனால திரும்ப நடக்குது? உங்கள் ஒட்டுமொத்த திங்கிங் ப்ராசஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே நோக்கி இருக்கிறனால உங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணிடணும், ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணிடணும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நீங்கள் அப்படி அவசரப்படுறனால ஸோ உங்களுக்கு என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடக்குது. இந்த அவசரப்படணும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சின்ன பிரச்சனை கூட பெருசாக போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட்டுட்டு வேறு இதில் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். ஒரு செப்பரேஷன் இருக்கிறீங்கன்னா ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒருத்தவங்களுக்கு திருந்துறதுக்கு டைம் கொடுங்க. செப்பரேஷன் ஆகி 1 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகிடுச்சு, உடனே வந்துடணும்னா ஓகே வந்தால் மறுபடியும் போகவே மாட்டாங்களா, அப்படியே தான் நிற்பாங்களா? நீ ஒரு வாட்டி விட்டுட்டு போனவங்களுக்கு மறுபாட்டி உங்களை விட்டு போகிறது கஷ்டமான விஷயமா என்ன? எத்தனை நாளைக்கு இந்த மனுஷங்களை நம்பி லைஃப்பில் ஏமாந்து போவீங்க? 10 பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் வரலையா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்க, அவங்க மனுஷங்களாகும். அவங்களுக்கு சூடு சொரணை கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும். அவங்க எப்பவும் உங்ககிட்ட வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு காரியம் ஆகிறதுக்காக உண்மையாக இருப்பாங்க, காரியம் ஆகிறப்பவங்கள மைண்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட்டுட்டு வேறு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 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 லாங் செப்பரேஷன் கொடுங்க, அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. உங்களோட இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவரை மனசிலாக்கி கொடுங்க. சும்மா சேசிங் பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும் உங்கள் மேலே, அதனால தான் அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் திரும்ப சேசிங் பண்ணனால உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் தோணுமே தவிர நல்ல அபிப்பிராயம் தோணும். அவங்கள மிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இங்கே டார்ச்லாம் இருப்பீங்க. ஓகே ஸோ செப்பரேஷன் வருதுன்னா தேவையில்லாமல் அவங்கள சேசிங் பண்ணுறது டோட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, எப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை நீ விட்டுட்டு போயிருக்கான்னு புரிய வைங்க. அப்போ நீங்கள் உங்களோட வேல்யூவை இங்கே புரிய வைக்காத வரைக்கும் அவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேல்யூவை நீங்கள் புரிய வைக்கணும். உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நீங்கள் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, அதை நீங்கள் புரிய வச்சா மட்டும்தான் இந்த ஒரு பர்சன் மறுபடியும் ஒரு ஸ்டேபிளாக நிற்பாங்க. இல்லைன்னா இப்போ தான் நிற்பாங்க, போய் அவங்களுக்கு ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பே ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Girlfriend, King of Wands, Knight of Cups, Star, Temperance, 5 of Wands, Death, Fool, Eight of Pentacles, Three of Pentacles, 4 of Cups,
Ace of Pentacles. Okay. So bottom up with the Ace of Swords. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்களை குறித்து அவங்க என்ன திங்க் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ இப்போ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ மேட்ச் ஆகிறத எடுத்துக்கோங்க, மொத்தத்தை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிட்டு உண்டு. டெத் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் மேபி உங்களுக்கு சில பர்சன்கிட்டது ஆஃபர் வந்திருக்கலாம். இந்த 2 பேரும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே உங்களுக்கு சில பர்சன்ஸ் யாராவது புதுசாக உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு புதுசாக ஏதாவது லவ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம். இல்லைங்க வேறு யாராவது உங்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்குது, உங்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ இதனாலே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல போயிடுச்சுன்னா, 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு புதுசாக யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட அந்த ஒரு போஸ்டனுக்கு வேறு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் உங்ககிட்ட அந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்குள்ள சில ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. அதனால உங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. பல வாட்டி நீங்கள் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கனால மாறி 2 பேரும் சண்டை போட்டிருக்கலாம். ஓகே, அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கலாம். என்ன எப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்பில் சண்டை நடக்குது, ஒரு மாறி சந்தேகப்படுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு ஸ்மூத் கோயினாக ரிலேஷன்ஷிப் போகலை. ஸோ அதனால் 2 பேரில் யாராவது மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒன்றி நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க இது ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி ஒரு 12 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 12 டேஸ் இருக்கலாம்.
ஒரு சிலவங்க 6 மந்த் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் போயிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் நின்றுக்கலாம். அந்த ஒரு பர்சன் மேபி ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டியோ ஒரு கமிட்மெண்ட்டோ இந்த பர்சன் உங்களுக்கு கொடுக்காம இருந்துருக்கலாம். வந்து போய் நின்றுக்கலாம். ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். ஆப்ஷன்ஸ் உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா, இல்லைங்க இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா, இல்லைங்க எனக்கு ஆஃபர் இருக்குது, நீ இல்லைங்க எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஸோ நீ இல்லாட்டாலும் எனக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதனால உங்கள் 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இன்னொரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த ஒரு பர்சன் வந்து சூஸியான ஒரு பர்சன் ஆகும். எது பெட்டர், ஓகே எது பெட்டர் எதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது, ரொம்ப சூஸியான ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, நான் சொன்ன மாதிரி செப்பரேஷன் ஆகி போச்சு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டான்னு கேட்டால் அப்போஸ் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி இன்னும் ப்ரப்போசல் இந்த பர்சனுக்கு வந்துட்டு இருக்கலாம். ஆஃபருக்கு எந்த ஒரு குறையில்லாத ஒரு பர்சன் ஆஃபர் உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். கோல் ரிலேட்டடாக உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். சில பர்சன்ஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும்ல, ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எப்போவுமே பணம் வேலை நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இவங்க இருக்கிறனால இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஈகோ உள்ள ஒரு பர்சன் தான். அவ்வளோவா சீக்கிரமாக எமோஷனலாக யார் கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இன்னொரு பர்சன் நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் தான் நின்றுருப்பாங்க. பெரிய அளவுக்கு இவர் யார்கிட்ட அட்டாச் ஆக மாட்டார். பெரிய அளவுக்கு இவர் அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர். காரணம் என்னென்னா இவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் மேலே வரணும், அந்த ஒரு கேரக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், உங்கள் மைண்டில் உள்ள ஒரு பர்சன் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் உள்ள பர்சனாக இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், எல்லோரும் அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து எல்லாரும் அறியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு மேபி உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இது மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதனாலே இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடி கொடுக்காம இருக்கலாம். ஓகே, 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இருக்கனால இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுவும் ஒரு ரீசன் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு. ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டர்னால இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு கேரக்டர் தான். செப்பரேஷன் ஆகிற பிறகு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவங்க வேறு யாரையும் லைஃப்பில் சூஸ் பண்ணிட்டாங்களா, உங்களை விட்டுட்டு உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு வேறு யாரையும் இவங்க சூஸ் பண்ணிட்டாங்களா கேட்டாச்சுன்னா கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த கார்டு பார்க்க நமக்கு என்ன தெரியுது, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுன்னு சொன்னேன், டெத் ஆகி போச்சுன்னு சொன்னேன், இதில் ஒரு நாள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொன்னேன். இன்னும் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஆப்ஷனும் வாங்குறது ரெடி கிடையாது. ஆக்சுவலி இதில் ஒரு ஆள் வந்து ஒரு கை வந்து ஒரு கப் ஆஃபர் பண்ணுறாங்க, கீழே ஒரு 3 கப் இருக்குது, டோட்டலாக ஒரு 4 கப் இருக்குது. பட் இவர் எந்த ஒரு கப்பு மெயினாக சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போய் சைலண்டாக இருக்காங்க. ஸோ அதே சுச்சுவேஷனில் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு இந்த ஒரு பர்சன் ரெடி கிடையாது. இவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், டோட்டலி இவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு ஆஃபர் வேணும், எனக்கு கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்டன்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும், எனக்கு ஒரு பீஸ் வேணும், எனக்கு எது பெட்டர், எனக்கு லைஃப்பில் எது வேணும், நான் வந்து சூஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு ரெடி கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலவங்க எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் தெரிஞ்ச ஒரு நபர்
ஓகே, உங்களுக்கும் தெரிஞ்ச நபர், இந்த ஒரு போஸ்டருக்கு தெரிஞ்ச நபர், ஒரு ஆள் வந்து இதில் கேம் விளையாடிட்டு உண்டு. உங்ககிட்ட கேட்டுட்டு அந்த ஒரு போஸ்டர்கிட்ட சொல்லி கொடுக்குறது, அந்த போஸ்டர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறது. ஸோ அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிருக்குது. மேபி உங்ககிட்ட ஏதாவது ராங்காக சொல்லியிருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டர்கிட்ட தான் ராங்காக சொல்லியிருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இந்த ஒரு பர்சன் வந்து சீரியஸாக நின்றுட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு கிளாரிட்டியாக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தா தான் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம வந்து போய் நின்றுட்டு ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை. ஸோ அதனால இந்த ஒரு பர்சனுக்கு வந்து என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ஒரு பிளேயர் மாதிரி, ஒரு விளையாட்டாக நின்றுட்டு உண்டு. நம்ம சொல்லுவோம் ஒரு பிளே பாய் மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. ஸோ அந்த ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் லைஃப் வந்து ஒரு ஃபேவரபுளாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டவர் மூமெண்ட் வந்துட்டு. இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு சடனாக செப்பரேஷன் ஆகிருக்கலாம். 2 பேரும் நினச்சி பார்க்காமலே செப்பரேஷன் டக்குன்னு வந்திருக்கலாம், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் லைஃப் நல்லா இருந்துச்சு, இந்த ஒரு பர்சனுக்கு மனசு நிம்மதியாக இருந்துச்சு, பீஸாக இருந்துச்சு, ஒரு ஆத்மா திருப்தியாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒன்றும் ஓகே அல்ல. ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கெரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் வைஸாக இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு ஒன்றும் ஓகே அல்ல. ஒன்றும் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இல்லை. சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டேங்குது. எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவருக்கு டோட்டலி ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. ஒரு மனசில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸும் உண்டு, இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் மேபி நிறைய இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் உங்களை மூவ் ஆன் பண்ணால் தானே இன்னொரு ஆப்ஷன் அந்த ஒரு பர்சனால் ஏற்றுக்க முடியும். ஓகே, உங்களை டோட்லி மூவ் ஆன் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் இந்த ஒரு பர்சனுக்கு வேற ஒரு ஆப்ஷனை ஏற்றுக்க முடியும். பட் உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு. மேபி 2 பேர் ஒரு பர்சன் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டுண்டா இருக்கும், மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. நீங்கள் இந்த ஒரு பர்சனோட மைண்டை விட்டு போனால் இந்த ஒரு பர்சன் வேறு ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும், இல்லைங்க வேறு ஒருத்தவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும், இல்லைன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்க முடியும். பட் உங்கள் நினைவில் இருந்து, உங்கள் அந்த மெமரியிலேருந்து இந்த பர்சன் வெளியே வரல, அதில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ட்ரூவாக நிற்கிறாங்க, நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க, லாயலாக இருக்காங்க, 100% ட்ரூவாக இருக்கிறாங்க, நமக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு 100% நமக்கு ஒருத்தவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குறாங்க, ஒரு நிம்மதி கொடுக்குறாங்க, ஒரு பீஸ் கொடுக்குறாங்க, நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு பர்சனை என்னதான் நம்ம வந்து பிசிக்கலாக சில ஈகோ ஆட்டிடியூட்னால அவங்கள நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் மனசுக்குள்ளே நமக்கு தெரியும்ல, இந்த ஒரு பர்சன் ரொம்ப நல்ல பர்சன், உண்மையானவங்க, நம்மக்கிட்ட ட்ரூவாக நின்றுட்டு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு, ஃபினான்ஷியலி, மென்டலி, பிசிக்கலி நம்மளை வந்து பார்த்து கவனிச்சுட்டு எல்லா விதம் நமக்கு ஹெல்ப் ஆகிட்டு, நமக்கு பிசிக்கலாக அந்த ஒரு பர்சன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லாமல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு போனாலும் நமக்கு அந்த ஒரு பர்சனுக்கு நமக்கு மைண்டுக்கு தெரியும்ல, இவங்க நம்மக்கிட்ட எப்படி நின்னாங்க, எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட உண்மையாக இருந்தாங்க, நம்ம மைண்டுக்கு தெரியும்ல, நம்ம மனசுக்கு தெரியும்ல. அதே சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. என்னன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போனாலும், மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் இவருக்கு தெரியும், உங்களை மாதிரி ஒரு உண்மையான ஒரு பர்சன், ஒரு லாயலான ஒரு பர்சன், வேறு யாரையும் உங்களை மாதிரி ஒரு குட் கேரக்டரை வந்து லைஃப்பில் எங்கே தேயினாலும் கிடைக்காதுன்னு இவருக்கு தெரியும். அந்த ஒரு நீங்கள் கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி, நீங்கள் உண்மையாக இருந்த மாதிரி, நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்த மாதிரி, இந்த பர்சனை ஹெல்ப் பண்ண மாதிரி வேறு எங்கேயும் ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம் இவருக்கு கிடைக்காது தெரியும். ஸோ அதனால தான் இவர் வந்து உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இது வேறு ஆஃப்டர்நூன் டைமில் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஒரு லைஃப் செப்பரேஷன் ஆகி போகிற ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும்.
காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டுன்னு சொல்லிட்டேன். ஓகே, நிறைய ஆப்ஷன் உண்டு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு ஆப்ஷனாக மைண்டுக்குள்ளே போட்டு போட்டு இது பெட்ரா இவங்க நம்மக்கிட்ட எப்படி இருந்தாங்க, அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காரு. ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்ட் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனெக்ஷனில் வந்து நமக்கு இவங்க ஏஞ்சல்ஸ் டிவைனோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். மிட் நைட்டில் உங்களுக்கு முழிப்பு வரலாம். ஒரு மணிலேருந்து காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே சடனாக நீங்கள் முழிக்கலாம். இந்த ஒரு பர்சன் பார்க்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு பிடிச்ச விஷயங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த ஒரு பர்சனோட பற்றி அந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அமையலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம மைண்டு பீஸில் இருக்குது, நம்ம மைண்டு அமைதியாக இருக்குது, நம்ம வேலையை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம லைஃப் ஸ்மூத் கோயினாக போயிட்டுருக்கோம். அதே நம்ம எதையோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறோம், இல்லை எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும், ஏதோ நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து நமக்கு ஒன்லி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், நம்ம மைண்ட் எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பீஸ் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. நமக்கு யாரு கூட ஒத்து போக தோணாது. நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இருந்தால் கூட நமக்கு பேச தோணாது. நம்ம எதையாவது நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். எதையோ நமக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணி நமக்கு சில டைம் கோவம் வரும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த ஒரு பர்சனுக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு யாரு கூடயும் ஒத்து போகலை. இவருக்கு மைண்டில் காரணம் என்னென்னா இவங்க ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சொன்னதால இவர் எல்லா ஆப்ஷனையும் போட்டு நமக்கு எது பெட்ரு, நம்மக்கிட்ட யார் உண்மையாக இருந்தாங்க, இப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால இவருக்கு என்ன சொல்கிறது, மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இவருக்கு யாரு கூடயும் ஒத்து போகலை. பட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு எந்த ஆஃபரும் வாங்குறதுக்கு ஆள் ஓகே எல்லாம் ரெடியாக இல்லை. ஏன்னா உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு. முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட பற்றியான விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு போஸ்டர்கிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது நீங்கள் போஸ்ட் போட்டு உங்களை பற்றியான விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டோட்லி சைலண்ட் ஆகிட்டு உண்டு, ரொம்ப சீக்ரெட்டிவாக நீங்கள் மாறிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் நைட் ஆகக்கூடிய டைமில் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியலை. மேபி நீங்கள் உங்களை பற்றி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். இல்லைன்னா வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க. காரணம் என்ன, நீங்கள் கொடுத்து தளர்ந்து இனி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஸ்நேகமாக இருக்கட்டும், ஒரு மென்டல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்து தளர்ந்து இனி கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் எங்கேயுமே நீங்கள் அப்லோட் பண்ணல, யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்டருக்கு இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களை பற்றி உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. ஸோ அது மட்டும் இவங்க நைட்டு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஒரு டீட்டெயிலும் தெரியலை. முன்னாடி வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு ஓட்டவாய் மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க என்ன ஆகிட்டாங்க, இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, ஒரு டீட்டெயில் அறிய வழி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணால் போய் ஒரு காலையில் ஒரு மெசேஜும் பண்ணி லைட்டாக அவங்க லைஃப்பில் என்ன நடக்குன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா, அந்த ஒரு தாட் இந்த ஒரு பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு மேபி நீங்கள் முன்னாடி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் தெரியும்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்டாராக பார்க்குறாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு கிஃப்டடாக தெரியுதாங்க. இவர் எவ்வளோ ஆஃபரை கொண்டு போட்டு இவர் அலசி ஆராய்ச்சி தேடினாலும் இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு நிம்மதியாக இருக்கட்டும், எதுவுமே இவருக்கு ஒரு இப்போ நமக்கு தான் நிறைய ஆஃபர் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் அழகானவங்களும் வருவாங்க. பட் நமக்கு எல்லாரையும் இஷ்டம் ஒன்று கிடையாது. இல்லை, நம்ம ஹார்ட்டுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்களே நம்ம இஷ்டப்படுவோம். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆஃபர் இருக்குது. பட் இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. ஓகே, அது மட்டும் இவங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன திங்க் பண்ணுறாங்க, இவங்க முன்னாடி மாதிரி கிடையாது, டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, ரொம்ப சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு, இவங்க லைஃப்பில் என்ன நடக்குமே தெரியலை. அது இந்த ஆஃப்டர்நூன் டைமில் திங்க் பண்ணுறாங்க.
ஸோ அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போனப்பறம் தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துட்டுருக்குது. எனக்கு யாரு கூடயும் ஒத்து போகலை, எனக்கு யாரு கூடயும் பிடிக்கல, எனக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லை, எனக்கு ஒரு மென்டல் சமாதானம் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு என் லைஃபே டோட்டலாக எங்கேயோ போயிட்டுருக்கு, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஒன்றும் ஓகே அல்ல, ஒன்றும் ஓகே இல்லை. ஸோ உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியலை. பேசாமல் நம்ம இவங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவோம், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். இது மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன் காரணம் என்னன்னா, இவர் சிந்திக்கிறார், இவருக்கு என்ன வேணும், ஓவர் திங்கிங். இவங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், எனக்கு எது பெட்ரு, யார் என் கூட வரணும், யாருக்கு எனக்கு உண்மையான ஒரு ஸ்னீக் கிடச்சி, இதை இவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சிலவங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம் அந்த ஒரு பர்சன். பட் இவங்க வந்து உங்கள் மெமரியில் இவங்க டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, மறக்க முடியாத மறந்துட்டு இல்லை. ஆப்ஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு, பட் ஒன்றும் வேண்டாம் அந்த ஒரு பர்சனுக்கு, ஒன்றும் இஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட கிடைச்ச ஒரு சந்தோஷம் வேறு எங்கே இவருக்கு கிட்டிட்டில்லை. அதனால இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கல, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு இவர் திங்க் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 days இல்லைங்க ஒரு 12 monthக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன்ஸ் திங்க் பண்ணுறாங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் லைஃப் எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு பர்சன் என்னெல்லாம் மென்டல் கான்ஃப்ளிக்ட் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆள் திங்க் பண்ணுறாங்க உங்ககிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, இவங்களை எப்படி பேசி சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் அவங்க இந்த ஆஃப்டர் ஃப்ரீயாக இருக்க ஒரு டைமில் திங்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆஃப்டர் டைம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு ஒரு கப்பை நம்ம ஆஃபர் பண்ணணும், இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், என்ன சொல்கிறது, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும்னு திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, எல்லா ஆப்ஷன்ஸையும் போட்டு எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் மைண்டுக்குள்ளே போட்டு எது பெட்டர்னு போட்டு திங்க் பண்ணி மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கலாம். பட் இப்போ இவர் ஒரு ஸ்டேபிளாக ஒரு முடிவு எடுத்துட்டு உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, என்ன விஷயங்களை சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறது இவருக்கு தெரியும். இவருக்கு இது தெரியும். எந்த சுச்சுவேஷனும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டை விட்டுட்டு போக மாட்டீங்க. எப்பவுமே இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவேன். இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு உங்கள் மேலே. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் உண்மையாக நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு போஸ்டோட ஆஃப்டர்நூன் தாட்டு. நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், தென் 14 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 1 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்திங்கன்னா அக்டோபர் இம்பார்ட்டன்ட், தென் ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் அவங்களுக்கும் மந்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க.